வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூஜிசி நெட்டுடைய ரீசெண்டாக முடிஞ்ச எம்சிக்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தென் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டிசம்பர் செக்ஷன் ஈவினிங் கிளாஸஸ் நடக்குது. வேணுங்கிறவங்க அதில் பே பண்ணி ஃபுல் கோர்ஸும் எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே மாதிரி 5 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் அடிஷ்னலும் ஆட் பண்ணியிருக்கேன். புதுசாக எப்படி வரலாம் அப்படின்ற அதுவும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆட் பண்ணியிருக்கேன். இது 2025 கொஷின் தான். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த கொஷின். ஸோ இது ஆல்ரெடி நம்ம லைவில் உள்ளது தான். ஸோ இன் எ கேட்டகரிக்கல் ப்ரொப்போர்ஷன் த சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் ஆர் கனெக்டட் பை ஃபாலோயிங் சீரீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போது சம் ஏஆர்பி இந்த மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன். ஸோ இதில் என்னென்னா இந்த ஆர் அப்படின்றது கனெக்ட் ஆகுது இல்லையா, இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இதைத்தான் என்னன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸில். ஸோ இதை நம்ம லாஜிக்கல் ரீசனிங்கில் சென்டென்ஸ் வச்சு தான் வரும். ஸோ அந்த சென்டென்ஸ் இப்போ இதுதான் ஒரு சென்டென்ஸ்னால் அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன சீரீஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ காப்யூலா அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, ஸோ அப்போது இதுதான் இதுக்கு ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 15 டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சீரீஸ். இதுவும் இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்கு. இதில் ஸ்கொயர் வந்திருக்கிறதுனால வேறு ஒரு ஃபார்முலா போட்டு நம்ம யூஸ் பண்ணணும். இதில் சம் கண்டுபிடிங்கன்னு சொன்னதுனால நம்ம சம் சீரீஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்என் சீக்வல் டு n + 1 2n + 1 இதுதான் ஃபார்முலா டிவைடட் பை 6. ஸ்கொயர் ரூட்டுக்கு இதுதான் ஃபார்முலா எடுக்கணும். நம்ம இந்த n அப்படின்றது இந்த டேம் 15th டேமை தான் என்னன்னு சொல்கிறாங்க, nன்னு சொல்கிறாங்க. அப்போ n இருக்கக்கூடிய இடத்துலலாம் 15 போடணும். இந்த 2n அப்படின்றது 2 × nன்னு அர்த்தம். அப்போ 15 + 1. ஸோ ப்ராக்கெட்டை மட்டும் ஆட் பண்ணி போடுங்க. இதில் மல்டிப்ளை பண்ணால் 30 + 1 31. ஸோ ப்ராக்கெட்டும் பக்கத்தில் இருக்குன்னா இதில் இன்ட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணுற டைம் தான். ஆனால் டினாமினேட்டரில் ஒரு 6 இருக்குது. ஸோ அப்போ அந்த 6ஐயும் நம்ம எடுக்கணும். ஸோ இன்னும் கிளியராக போடுறேன் மேலே. (15 × 16 × 31 டிவைடட் பை 6 இருக்குது. ஏன்னா ஃபார்முலாவில் 6 இருக்குது. ஸோ இதில் மேலேயும் கீழேயும் நம்ம எந்த டேபிளால் டிவைட் பண்ண முடியுதுன்னு பார்க்கணும். 2 டேபிள் எடுத்திங்கன்னா இந்த ரெண்டும் போகுது, வேறு எதுலேயும் போகாது. 2 டேபிளில் 3 2s are 6, இது 8 2s are 16. அப்புறம் இந்த 3ஐயும் 15ஐயும் கேன்சல் பண்ணலாம். 5 3s are 15. அப்போ 5 × 8 × 31 இருக்குது. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1240 கிடைக்கிது. இப்போ ஆன்சர் செகண்ட் ஒன் ரைட்டான ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சம் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். எ குட் ஹைப்போதீசிஸ் ஷுட் பி. இந்த கொஷின் வந்த கொஷின் இல்லை, நமக்கு வரும் இந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்றதுக்காக அந்த கண்டென்ட் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக கேட்டிருக்கேன். போன வீடியோவில் நான் ஹைப்போதீசிஸ் எடுத்திருந்தேன். அந்த தான் இப்போ வந்த கொஷின். ஸோ அது ரிலேட்டடாக இந்த கொஷின் கண்டென்ட் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றதுக்காக இது நான் எடுத்திருக்கேன். ஸோ ஹைப்போதீசின்றது ஒரு அசம்ஷன், ரிசர்ச் பண்ணும்போது நம்ம கெஸ்ஸிங்கில் எடுக்கக்கூடியது. ஸோ அந்த கெஸ்ஸிங்கில் நம்ம எடுக்கக்கூடியதை வச்சு தான் நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். ஸோ அப்போ அது துல்லியமாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்போம் ஹைப்போதீசிஸில். ஸோ அப்போது கண்டினியூஸாக நம்ம ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அதில் துல்லியமாக ஒரு இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அது போடுவோம். ஸோ அதனால் அது கண்டிப்பாக ஸ்பெசிஃபிக் பர்பஸ் தான். தென் அப்போது ஃபஸ்ட் உங்களுக்கு வரும். தென் செகண்ட் பார்த்திங்கன்னா, ஃபார்முலேட்டட் இன் சச் எ வே தேட் இட் கேன் பி டெஸ்டட் பை த டேட்டா நம்ம நேற்றே பார்த்தோம் கலெக்ட் பண்ணுவோன்னு. 600 சாம்பிள் நான் எடுக்கிறேன்னா 600 பேர்கிட்ட போய் இன்டர்வியூ எடுப்பேன். ஸோ அவங்கள டெஸ்டட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் ஆமாம், கேல்குலேஷன் போடுவாங்க. டி டெஸ்ட், அனோவா டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் SPSS
ஃபீட் பண்ணிவிட்டு அது வந்து பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது லிமிட்டட் ஸ்கோப் அண்ட் ஷுட் நாட் ஹாவ் குளோபல் சிக்னிஃபிகன்ஸ் லெவல் வந்து கம்மியாக தான் பார்ப்பாங்க, லிமிட்டடாக தான் பார்ப்பாங்க, ரொம்ப பார்க்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து 4th ஒன் தான் ரைட் ஆன்சர். அப்போ இந்த 4 கண்டென்ட் உங்களுக்கு இப்போ தெரியும் ஹைப்போதீசிஸில். அது எப்படி இருக்கும்னா precise, specific and consistent with most known facts, then formulated in such a way that it can be tested by the data of limited scope. அது வந்து இவ்வளவும் இருக்கும். குளோபல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்காது, லிமிட்டட் ஸ்கோப் இருக்கும் சிக்னிஃபிகன்ஸில். ஸோ அப்போ 4th வந்து ஆல் ஆஃப் தீஸ் அப்படின்றது ரைட்டான ஆன்சர். 4th ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதனால் இதை ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஆல்ரெடி வந்த கொஷின் தான், அதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து இது ஆல்ரெடி லைவில் நம்ம ஆட் பண்ண கொஷின் தான். வென் வாஸ் த பாரிஸ் அக்ரிமெண்ட் அடாப்டட்? எப்போ வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது கொண்டு வந்தாங்க? ஸோ இதில் வந்து செகண்டாக இருக்குது, அது 12th December 2015 வந்து இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இதுலனா பீப்புள் அண்ட் என்வாயர்மெண்ட் லெசனில் வந்திருக்கு. தென் நெக்ஸ்ட் கொஷின் நம்ம போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கான்செப்டாக எடுத்திருக்கேன், மைண்டில் நல்லா ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ட்டு. நமக்கு ஒரு கொஷின் வந்திருக்கு இந்த மாதிரி வரலாம் அப்படின்ட்டு. நேற்று பார்த்ததில் ஹார்டஸ்ட் பார்த்தோம், இன்றைக்கி வந்து வார்மஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. சேம் தான், வார்மஸ்ட்னால் என்னது, வெப்பமாக இருக்கிறது தான். ஸோ அப்போ வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா அதே ஆன்சர் தான், தெர்மோஸ்பியர் அப்படின்றது ரைட்டான ஆன்சர். ஓகே, ஸோ அப்போது அதே ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் வைப்பேன், நல்லா உங்களுக்கு தரவாயிரும். கரெக்டாக நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ஒரு 20 கொஸ்டின்ஸ் அடிச்சிங்கனாலும் உங்களுடைய இதில் ஒரு 10 கொஷின்ஸ் டேட்டா இன்டர்பிரேஷனும் எதுவும் அடிச்சிங்கனாலே இப்போ கிளியர் ஆயிரும். கரெக்டாக வீடியோவை மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ நாளை இன்னொரு நாள் சந்திக்கலாம். நித்யா.